ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு, அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சில கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை வந்துட்டு ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 10 பல். ஆனால் அதில் குழம்புல போடும்போது லைட்டாக தட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே நான் கீரி தான் போடுவேன், ஏன்னா அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக நான் 2 எடுத்திருக்கேன். அதாவது உங்களுக்கு மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து வஞ்ச மீன், அது கூட 2-3 சாலை மீனும் இருக்குது. எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வைக்கணும். கடாய் வந்துட்டு எப்போவுமே குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அகலமாக, அது ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா நம்ம கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. ஸோ நார்மல் ரீஃபைண்ட் அதிலே பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு வந்துட்டு கொஞ்சம் பொரிஞ்ச ஸ்டேஜ் வரும்போது அது கூட வெந்தயம், இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஒரு செகண்டில் அது லைட்டாக கலர் மாறி வரும். கலர் மாறினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தெல்லாம் உள்ளே போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் வந்துட்டு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக நம்ம வெங்காயம் போடும்போதே கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அது கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக அது ப்ரௌனிஷாக வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சரியா? நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பூண்டு போடணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா மீன் குழம்புக்கு பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி போடுவேன். தட்டி போட்டால் என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ தட்டி வச்ச பூண்டெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். பூண்டை ஆட் பண்ணியாச்சு. பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்துட்டு இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து இதிலே ஆட் பண்ணிடுவோம். ஏன் பச்சை மிளகாய் கீரி போடுவேன்னா நல்ல காரம் வந்து அப்படியே உள்ளே இறங்கிரும். அது ரொம்ப காரசாரமாக இருக்கும். மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளிப்பு காரம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 2 நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணுறோம். தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டணும். எப்போவுமே நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருவேன். ரொம்ப சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுருவேன். தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும்னா நல்லா அது ஒரு பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, முழுசாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுட்டேன். தனித்தனியாக புதினா அப்படி மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ என் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நான் வந்துட்டு 3 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடணும். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா வந்து கிண்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடாமல் நம்ம வந்து கிண்டி விடணும். அது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் நம்ம போட்ட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் வந்து கிண்டி விடணும். மசாலா நல்லா கிண்ணதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றணும். ஆக்சுவலாக அதையும் கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு நல்ல பவுலில். அதை என்ன பண்ணணும்னா நம்ம குழம்பு மசாலாவோடு சேர்த்து ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்போவுமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இன்னும் ஒரு டம்ளர் எவ்வளோக்குள்ள நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம புளியை நல்லா கரைச்சி இன்னும் கொஞ்சம் நம்ம வேணா கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடணும். மசாலா நல்லா 9 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் மசாலா நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீனை வந்துட்டு நம்ம உள்ளே அப்படியே ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக வஞ்சர மீன். சரியா? வஞ்சரத்தில் எனக்கு எப்போவுமே மீன் குழம்புல வந்து அந்த மண்டை அதெல்லாம் அந்த சாரெல்லாம் இறங்கி கொஞ்சம் தண்ணியாக அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழம்பு எவ்வளோ மீனெல்லாம் நம்ம உள்ளே போடணுமோ போட்டு நல்லா மெதுவாக போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு கொதிக்கும் போது நம்ம எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம். ஆனால் மீனை போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் போட்டு முடிக்கிற அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அதுக்கப்புறமா கேஸை எப்போவுமே நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா மீன்லாம் வந்துட்டு ரொம்ப வேகமாக கொதிக்கிறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது.
அதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இந்த டைமில் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அப்படி இருக்கும். அப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து மீனோட சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க மீன் குழம்புக்கு. பட் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அது இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ன பண்ணுவோன்னா நல்லா கொஞ்சம் தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் 2 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு லைட்டாக மேற்பட்டாப்பில் கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2-3 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து மீனெல்லாம் நல்லா வெந்து கம்மகமான ஒரு வாசம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் உங்களுக்கு வந்து போதும். நீங்கள் வந்து கிண்டி பார்த்துக்கலாம். மீன் எல்லாமே எதுவுமே கொஞ்சம் கூட உடஞ்சிருக்காது. அது அப்படியே இருக்கும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மீன் குழம்பு வாசம் இருக்கே சூப்பராக இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணி இனிமேல் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுங்க.